ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வீணாக குழம்பிக் கொண்டிருக்கின்றாய், வீணாக கலங்கி உன்னுடைய வாழ்க்கையே வெறுத்து போய் உள்ளாய். என்னை இந்த வாழ்க்கை என்று தோன்றும் அளவிற்கு என்னை பிரச்சனைகள் சூழ்ந்துள்ளது என்று நீயாகவே எண்ணுகின்றாய். தங்கமே, தாங்க முடியாத பிரச்சனைகளை நான் என் குழந்தைகளுக்கு ஒரு நாளும் தருவதே இல்லை. அவ்வளவு பிரச்சனைகள் உன்னை வந்த பொழுதிலும் நீ இன்று வரை என்னுடைய நாமத்தை தான் உச்சரித்து கொண்டிருக்கின்றாய். அதுதான் இந்த அப்பாவின் மகிமை. முதலில் நீ யாருடையவர் என்பதை தெளிவாக தெரிந்து கொள். அந்த தெளிவு உன்னிடத்தில் வந்துவிட்டால் நீ இவ்வளவு கஷ்டங்களையும் இவ்வளவு பிரச்சனைகளையும் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக நீ நினைக்க மாட்டாய். இத்தனை குழப்பங்களும் உன்னிடத்தில் இருக்காது. நீ யார் என்பதையும் யாருக்கு சொந்தமானவர் என்பதையும் முழுமையாக புரிந்து கொள் தங்கமே. ஒரு அழகான பெரிய பணக்காரியான அதிக மதிப்புள்ள உடை உடுத்தி ஆடம்பரத்தில் வாழும் ஒரு பெண் ஒரு கவுன்சிலிங் செய்பவரை காணச் சென்றாள். அவரிடம் என் வாழ்வு ஒரே சூனியமாக இருக்கின்றது, எவ்வளவு இருந்தும் வெற்றிடமாக உணர்கின்றேன், அர்த்தமே இல்லாமல் இலக்கே இல்லாமல் வாழ்க்கை இருக்கின்றது, என்னிடம் எல்லாம் இருக்கின்றது, இல்லாதது நிம்மதியும் மகிழ்ச்சியும் மட்டுமே, என் சந்தோஷத்திற்கு வழி சொல்லுங்கள் என்றாள். கவுன்சிலிங் செய்பவர் அவரின் அலுவலக தரையை கூட்டிக் கொண்டிருந்த ஒரு பெண்மணியை அழைத்தார். அவர் அந்த பணக்கார பெண்ணிடம், நான் எப்பொழுது பணிப்பெண்ணிடம் எப்படி மகிழ்ச்சியை வரவழைப்பது என்று சொல்கின்றேன், நீங்கள் குறுக்கே எதுவும் பேசாமல் கேளுங்கள் என்றார். பணிப்பெண்ணும் துடைப்பதை கீழே போட்டுவிட்டு ஒரு நாற்காலியில் அமர்ந்து சொல்லத் தொடங்கினாள். என் கணவர் மலேரியாவில் இருந்து 3வது மாதம் என் மகன் விபத்தில் இறந்து போனான். எனக்கென்று யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. என்னால் உறங்க இயலவில்லை, சாப்பிட முடியவில்லை, யாரிடமும் சிரித்து பேச முடியவில்லை. என் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். இப்படி இருக்கையில் ஒரு நாள் நான் வேலை முடிந்து வரும்பொழுது ஒரு பூனை என்னை பின்தொடர்ந்தது. வெளியே சில்லென்று மழை பெய்து கொண்டிருந்தது. எனக்கு பூனையை பார்க்க பாவமாக இருந்தது. அதை நான் என் வீட்டில் உள்ளே வரவழைத்தேன். மிகவும் சில்லென்றிருப்பதால் நான் அதற்கு குடிக்க கொஞ்சம் பால் கொடுத்தேன். அது அத்தனை பாலையும் குடித்துவிட்டு என் கால்களை அழகாக வருடி கொடுத்தது. கடந்து போன 3 மாதத்தில் நான் முதலாக புன்னகைத்தேன். நான் அப்பொழுது என்னையே கேள்வி கேட்டேன், ஒரு சிறு பூனைக்கு நான் செய்த ஒரு விஷயம் என்னை சந்தோஷிக்கின்றது எனில் ஏன் இதை பலருக்கு செய்து நான் என் மனநிலையை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்று யோசித்தேன். அடுத்த நாள் நோய்வாய்ப்பட்டிருந்த என் அடுத்த வீட்டு நபருக்கு உண்பதற்கு கஞ்சி கொடுத்தேன். அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவரை மகிழ வைத்து நான் மகிழ்ந்தேன். இப்படி ஒவ்வொரு நாளும் நான் பலருக்கு உதவி அவர்தம் மகிழ நானும் பெருமகிழ்வுற்றேன். இன்று என்னை விட நிம்மதியாக உறங்கவும் உணவை ரசித்து உண்ணவும் யாரேனும் இருக்கின்றார்களா என்பதே எனக்கு சந்தேகம்தான். மகிழ்ச்சி என்பது அதை மற்றவருக்கு கொடுப்பதில்தான் இருக்கின்றது என்பதை கண்டு கொண்டேன். இதை கேட்ட அந்த பணக்கார பெண் ஓலமிட்டு கத்தி அழுதாள். அவளால் பச்சை காகிதம் கொண்டு வாங்க முடியாத எல்லாம் இருந்தது. ஆனால் பணத்தால் வாங்க முடியாத விஷயம் அவளிடம் இல்லை. வாழ்க்கையின் அழகு என்பது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்பதில் இல்லை, உன்னால் அடுத்தவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி ஆகின்றார்கள் என்பதிலேயே இருக்கின்றது. மகிழ்ச்சி என்பது போய் சேரும் இடமல்ல, அது ஒரு பயணம். மகிழ்ச்சி என்பது எதிர்காலம் இல்லை, அது நிகழ்காலம். மகிழ்ச்சி என்பது ஏற்றுக்கொள்வது அல்ல, அது ஒரு முடிவு. நீ என்ன வைத்திருக்கின்றாய் என்பதில் இல்லை மகிழ்ச்சி,
நீ யார் என்பதில்தான் இருக்கின்றது மகிழ்ச்சி. மகிழ வைத்து மகிழுங்கள் தங்கமே. உலகம் உன்னை கண்டு மகிழும். இப்பொழுது புரிகின்றதா நீ எதற்காக இவ்வளவு குழம்பி இருக்கின்றாய், ஏன் இவ்வளவு நாள் அழுது கொண்டிருக்கின்றாய் என்று. வீணாக அழுகாதே. உன்னுடைய சந்தோஷம் உன்னிடத்தில்தான் இருக்கின்றது. நீ என்னுடையவராவார். இந்த அப்பாவின் குழந்தை நீ. அப்பாவின் குழந்தையாகிய நீ அழுகலாமா? இந்த அப்பா எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன். என்னை பின்பற்றிய நீ, என்னை வேண்டும் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லவா? என்னுடைய பிள்ளையாகிய நீ எப்பொழுதும் பிறருக்கு உதவி செய்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீ எனக்கு சொந்தமானவர். எனவே இனி வருங்காலம் அனைத்தும் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை.